இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இல்லையா? வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு கோவம் வர்றப்போ, ஓ! அவங்களே இப்படி கத்திட்டாங்களா? அப்ப நம்மளும் இப்படி கத்தலாம்ன்னு சைக்காலஜிக்கலா சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுமா? ஆகாதா? ஒரு வீட்ல அப்பா, அம்மா 2 பேர் கத்திட்டே இருந்தாங்கன்னா, குழந்தைங்களும் வந்து ஈஸியா டென்ஷன் ஆயி கத்துவாங்க. ஏன்னா அவங்க எத பார்க்குறாங்களோ அத ரெசிப்ரோகேட் பண்றாங்க. இது பேரண்டிங்ல வந்து பேசிக்கா சொல்லுவாங்க. நீங்க வந்து வீட்ல அப்பா, அம்மா சண்டை போட்டீங்கன்னா, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. ஏன்னா உங்கள அவங்க காப்பி இமிட்டேட் பண்ணுவாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்ல. ஹியூமன்ஸே அப்படிதான். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோவோ, ஹீரோயினையோ நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்கள நீங்க இமிட்டேட் பண்ணுவீங்க. நீங்க இன்டென்ஷனலா பண்ணணும்னு அவசியம் இல்ல. தெரியாம நீங்க பண்ணுவீங்க. அன்கான்ஷியஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்ப இத்தன பேர் இவ்ளோ ஃபேமஸான ஆட்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இவங்கள வந்து முதல்ல அவங்களோட இமேஜ் வந்து சுக்கு நூறா போகுது. சுக்கு நூறா உடைச்சு உடைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே தான் போட்டுக்கிறாங்க. பட் அவங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ், அவங்க இருக்கிற டென்ஷன், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி வச்சதுனால தான் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா? அப்படி ஆனா அவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்போ, உங்கள நம்பி தானே அந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க பேர வந்து நீங்க வந்து ஏதோ காப்பாத்தி விட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக தானே நம்பி வராங்க. அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வராங்க. வர்றப்போ